ஜெயலலிதா பாதையில இருந்து அதிமுக விலகிட்டா. டேய்! என்னடா பேசுறீங்க? எனக்கு புரியல. ஆட்சியில இருக்கும்போது அவங்க நல்லவங்க, இவங்க நல்லவங்க. எதிர்க்கட்சிக்கு தாண்டுனக்கப்புறம் மத்தவங்கலாம் கெட்டவங்க. எத பேசணும்னே பேச மாட்டேங்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அரசியல்ல இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, அவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு நாகரீகமா பேசுறாங்களாம். இவங்க எப்படி ஊழல் பண்ணாங்க? என்ன முறையில ஊழல் பண்ணாங்க? எப்படியெல்லாம் ஆ பணம் சம்பாதிச்சாங்கன்னு மெத்தட் இவங்களுக்கு தெரியும். அதே தான் அவங்க பண்ணிக்காங்கன்னு 2 பேரும் எப்படி ஊழல் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். ஆனா, ஊழல் பண்ணிட்டாங்க. அண்ணாமலைஜி மட்டும் தான் தெளிவா பேசினாரு. சீமான் அண்ணன் ஊழல பத்தியே பேசல. மொத்தமா ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. அனைவரும் ஊழல்வாதிகளே. ஒரே வார்த்தை. வேற எந்த ஒரு மறு பேச்சே இல்ல. க்ளோஸ் பண்ணி விட்டாங்க அண்ணன். அனைத்து பஸ்களிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். டேய் 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 டிவிகே விஜய் அண்ணன் ஓகே. அவன் வந்து பாவங்காங்க சரி ஓகே. பட் தொண்டர்கள் இருக்காங்களே, அவரோட கழக நிர்வாகிகள் இருக்காங்களே, மிகப்பெரிய ஃப்ராடு பயலுங்க. ஆனா, இப்போ வந்து தலைவர் சரியா இருக்காரு, எல்லாம் சரியாயிரும்னு நெனச்சிருக்காங்க. ஓஹோ! இவங்கெல்லாம் சரியான கொள்ளைக்காரனுங்க. திமுக, அதிமுகவாவது பரவாயில்லன்னு சொல்லலாம். இவனுங்கலாம் விஞ்ஞான கொள்ளைக்காரனுங்க. கடும் கொள்ளைக்காரனுங்க. அமைப்புல இருக்க எவனும் சரி கிடையாது. எல்லாரும் ஊழல் பார்த்தீங்க. ஆனா ஓட்டு போட சொல்றீங்க. டேய்! அநியாயமா தெர்ல? திராவிட மாடல் அரசுக்கு தொடர் ஆதரவு தாருங்கள். விலைவாசி கூடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பெட்ரோல் விலை உங்க ஆட்சியில தான்டா உச்சத்துக்கு போச்சு. சரி, அத கூட நான் மன்னிச்சுருவோம் அப்படிங்க. எல்லாம் பாஜக பண்ணுது அப்படிம்பீங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லு அத்துக்கிட்டு ஏத்துனீங்கடா. அத பத்தி எந்த ஒரு பதிலும் சொல்றது கிடையாது.